ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் பரங்கிக்காய் இட்லி சாம்பார் செய்யறதுக்காக 100 கிராம் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4-5 சொட்டு விளக்கெண்ணெய், பரங்கிக்காய் இதில் சேர்த்து செய்ய போகிறோம். அதான் இதோட ஸ்பெஷல். எப்போதும் போல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதக்கிட்டு சேர்க்கலாம், வதக்காமலும் சேர்க்கலாம். நான் வதக்கிட்டு சேர்த்துருக்குறேன். பரங்கிக்காயை தோலியும் விதையும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், பெருங்காய தண்ணி, கட்டி பெருங்காயத்தை ஊற வச்ச தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஏற்கனவே பருப்பு ஒரு 10 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருந்தது. அதனால் 4 விசில் வச்சுருக்கேன். பருப்பு வேகலைன்னா பருப்பை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா காயை சேர்த்து 3 விசில் வச்சுக்கலாம். இன்றைக்கி ரவா தோசையும் சாம்பார், தேங்காய் சட்னி. இது புளிக்கரைசல், நெல்லிக்காய் சைஸ் புளியையும் இட்லி சாம்பார் பொடி வாங்கினதாக இருக்கலாம், செஞ்சதாக இருக்கலாம், ரெண்டையும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை மசிச்சு விட்டுடலாம். மசிச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற இட்லி சாம்பார் பொடி, தண்ணி, புளிக்கரைசல் அதையும் இதில் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக கொதிக்கட்டும். நாம் இதில் எல்லாமே சேர்த்துட்டோம். கடைசியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கிறதுனாலையும் பரங்கிக்காய் நல்லா மசிஞ்சிடுறதுனாலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரை டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.